சற்றுமுன் வெளியான தகவல். மகளிர் உரிமை தொகையில் திடீர் அறிவித்த மிக அதிர்ச்சியான தகவல். இது அனைத்து பொதுமக்களுக்கும் மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அது அப்படி என்ன செய்தி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதாவது தமிழகத்தில் மகளிர் திட்ட நிதியில் 600 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. தணிக்கை குழு விசாரணையில் பல்வேறு வகையான மோசடிகள் வெளிவந்துள்ளது. இன்னும் தணிக்கை முடியாத நிலையில் வேறு தணிக்கை குழு ஏற்பாடு செய்து ஊழலை மூடி மறைக்க முயற்சிகள் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வழியாகவே இந்த மகளிர் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், ஊரக புத்தாக்க திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதில் ஆண்டுக்கு 1000 கோடி முதல் 1800 கோடி வரை மகளிர் சுய உதவி குழுக்களின் பல்வேறு திட்டங்களுக்கு அரசு வழங்குகிறது. இது தவிர வங்கிகளில் கடன் பெறப்படுகிறது. சரி, முறைகேடுகள் பொறுத்தவரை இதில் எந்த மாவட்டங்களில் இந்த முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் பணம் முறையாக செலவிடப்படவில்லை. இத்திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்ட திட்ட அலுவலகம், வட்டார அலுவலகம், ஊராட்சி அலுவலகங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. இவை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது அரசு வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மேற்கொண்டு விசாரணை நடத்தாமல் ஊழலை மூடி மறைக்க அதிகாரிகள் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து தணிக்கை அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: மகளிர் திட்டத்தில் பணிபுரிவோரில் 95% பேர் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்ப்பவர்கள். அவர்களில் ஊழல்களை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிப்பதில்லை. சிலரின் வங்கி கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் பரிமாற்றம் நடந்துள்ளதை வருமான வரித்துறை கவனிக்கவில்லை. இதில் தணிக்கை துறையில் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் இனி இது போன்ற தவறுகள் நடக்காது என கடிதம் கொடுத்து முடித்து விடுகின்றன. இது போன்ற புகார்கள் மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு சென்றது. கடந்த ஆண்டு அதன் மேலாண் இயக்குநரான இருந்த IAS அதிகாரி புகார் மனுக்களை ஆய்வு செய்த போது துறையில் ஊழல் நடந்திருப்பதை கண்டறிந்தார். அதைத் தொடர்ந்து IAS அதிகாரி தலைமையில் தணிக்கை குழு நியமித்து 388 வட்டாரங்கள், 12560 ஊராட்சிகளில் மகளிர் சுய உதவி குழு திட்டத்திற்கு வழங்கிய நிதி செலவு விவரங்களை ஆய்வு செய்ய கடந்த மார்ச் 5ஆம் தேதி உத்தரவிட்டார். குழுவில் தணிக்கை அலுவலகம், கரியூல கணக்கு துறை, எல்காட் போன்ற அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சீனியர் கணக்கு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர். இதில் அவர்கள் மார்ச் 9இல் பணியை தொடங்கினர். அதே சமயம் சென்னை தலைமை அலுவலகத்திற்கு வட்டாரங்களில் இருந்து நிதி பதிவோடு ரசீது மற்றும் ஆவணங்களை எடுத்து வர செய்து ஆய்வு செய்தனர். இதில் முறைகேடு நடந்த மாவட்டங்களுக்கு நேரில் சென்று வங்கிகளில் சம்பந்தப்பட்ட கணக்கு பரிவர்த்தனைகளை பார்வையிட்டு ஊழல் மற்றும் கையாடல்களை உறுதி செய்தன. சரி, பணம் கையாடல் பொறுத்தவரை இது எங்கு எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இது குறித்து மாவட்ட கலெக்டர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு தற்போது நடவடிக்கை தொடங்கி உள்ளது. ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு
10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை 6% வட்டியில் ஊராட்சிகளில் கடன் வழங்கப்படுகிறது. இதை உண்மையான பயனாளிகளுக்கு வழங்காமல் தங்கள் உறவினர் பெயரில் வழங்கி உள்ளன. மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு கால்நடை வளர்ப்பு பயிற்சி அளிக்காமல் அளித்ததாக பணம் எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய இயந்திரங்கள் வாங்கி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க வழங்கப்பட்ட தொகையில் இயந்திரங்கள் வாங்காமல் அவற்றை வாங்கியதாக போலி பில் போட்டு பணம் எடுத்துள்ளன. அதன் பின் வாங்கிய இயந்திரங்கள் பழுதாகி விட்டதால் வாடகைக்கு விடவில்லை என கூறி அதை முடித்துவிட்டன. ட்ரோன் வாயிலாக பூச்சி மருந்து தெளிக்க வாடகைக்கு விட ட்ரோன் வாங்கியதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் ட்ரோன் வாங்கவில்லை. ஜெராக்ஸ் போட 1,00,000 ரூபாய், பிரிண்ட் போட 1,00,000 ரூபாய் என கணக்கு காட்டப்பட்டுள்ளது. பயிற்சி வகுப்பு நடத்தாமல் நடத்தியதாக பில் போட்டு பணம் எடுக்கப்பட்டுள்ளது. காலையில் ஒரு கலர் புடவை, மாலை வேறு கலர் புடவை உடுத்தி புகைப்படம் எடுத்து 2 நாட்கள் பயிற்சி நடந்ததாக காண்பித்து பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பங்கேற்பாளர்கள் 50 பேருக்கு 1000 ரூபாய் வழங்கியதாக கணக்கு காண்பித்து அதில் 10 பேர் கையெழுத்தை ஒருவரை போட்டு பணம் எடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10.5 கோடி ரூபாய் கையாடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஊராட்சிக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை தன் மகள் வங்கி கணக்கில் செலுத்தி உள்ளார். இதேபோல் திருவாரூரிலும் நடந்துள்ளது. வேலூர் மாவட்டம் கேபி குப்பம் வட்டாரத்தில் வங்கியில் வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பணம் கைமாடல் செய்துள்ளன. இதில் விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 73 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக முன்னாள் திட்ட அலுவலர் கடிதம் அனுப்பி உள்ளார். அவரும் அந்த ஊழலில் சம்மந்தப்பட்டுள்ளார். சேலத்தில் தணிக்கை குழு அமைக்கப்பட்டதும் கையாடல் செய்த பணத்தை மீண்டும் வங்கி கணக்கில் செலுத்தி உள்ளன. அரியலூரில் மகளிர் சுய உதவிக்குழு பொருட்களை விற்க குழு உறுப்பினர்களை டெல்லி, ஆக்ரா அழைத்து சென்றதாக கூறி போலி ரயில் டிக்கெட் தயாரித்து 3.60 லட்சம் ரூபாய் கையாடல் செய்துள்ளன. காலை உணவு திட்டத்திற்கு பாத்திரங்கள் வாங்காமல் வாங்கியதாக பணம் எடுத்துள்ளன. உலக வங்கி நிதியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஒருவர் 300 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்துள்ளார். ஊழல் செய்தவர்களிடம் விசாரித்த போது சிலர் காசோலையில் கையெழுத்திட்டு வைத்திருந்தேன், அதை வேறு யாரோ பூர்த்தி செய்து பணம் எடுத்துள்ளன என தெரிவித்துள்ளன. சிலர் வெளியில் தெரிந்தால் தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டி உள்ளன. தற்போது தணிக்கை நடப்பதால் திட்டங்களை செயல்படுத்தவில்லை, பணத்தை செலவழிக்காமல் உள்ளன. இதுவரை 200 வட்டாரங்களில் தணிக்கை நடந்துள்ளது. இன்னும் 180 வட்டாரங்களில் தணிக்கை நடத்த வேண்டி உள்ளது. இதுவரை கண்டறியப்பட்ட முறைகேடுகள் அடிப்படையில் 600 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்க வாய்ப்புள்ளது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உட்பட ஏராளமான அரசு அலுவலர்கள் சிக்கியிருக்கின்றன. எனவே விவகாரத்தை மூடி மறைக்க 2017 முதல் 2016 ஆண்டு வரை தணிக்கை செய்யும் பொறுப்பு புதிதாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் மகளிர் திட்டத்தில் முறைகேடில் ஈடுபட்டோரில் 95% பேர் பெண்கள். லட்சக்கணக்கில் பணத்தை முறைகேடு செய்த பெண்கள் கார், வீடு என வசதியாக இருந்த நிலையில் அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதந்தோறும் உதவித்தொகை 1000 ரூபாய் பெற்று வருவதும் அவர்களின் வங்கி கணக்குகளை தணிக்கை செய்த போது தெரிய வந்துள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய
கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.